போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 1. 1805 அக்டோபர் மாதத்தில் ஆஸ்ட்ரியாவில் உள்ள ஆர்க்டியூக்கின் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஒரு ருஷ்ய இராணுவம் தங்கியிருந்தது. ருஷ்யாவிலிருந்து மேலும் புதிதாய் வந்து கொண்டிருந்த படைகள் பிரவ்னாவ் கோட்டைக்கு அருகில் தங்கி அங்குள்ள மக்களுக்கு பாரமாய் அமைந்தன. சேனாதிபதி குட்டுஜோவுக்கு பிரவ்னாவ் தலைமை முகமாய் இருந்தது. 1805 அக்டோபர் 11 அன்று பிரனாவுக்கு வந்து சேர்ந்த காலாட்படைகளில் ஒன்றை சேனாதிபதி பார்வையிடுவதற்காக நகரத்திற்கு அரை மைலுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டது. பழத்தோட்டங்கள், கல்வேலிகள், ஒட்டுக்கூரைகள், தூரத்தில் தெரிந்த குன்றுகள் இவ்வளவும் அந்த இடத்தில் காணப்பட்டன. இந்த சூழ்நிலைகள் ரஷ்யாவின் தோற்றத்திற்கு நேர் விரோதமானவை. அங்கு வசித்தவர்கள் ஆச்சரியத்தோடு இராணுவ வீரர்களை பார்த்து வந்தார்கள். அந்த பிரதேசவாசிகள் ரஷ்யர்கள் அல்ல. இருந்தாலும் ருஷ்ய நாட்டில் ஒரு அணிவகுப்பு காட்சிக்காக எப்படி தயார் செய்வார்களோ அதே மாதிரி அந்த ருஷ்ய பட்டாளம் தயார் செய்து கொண்டிருந்தது. கடைசி தினத்தன்று மாலையில் வந்து கொண்டிருக்கும் பட்டாளத்தை சேனாதிபதி பார்வையிடுவார் என்ற உத்தரவு வந்தது. அந்த உத்தரவில் கண்ட வார்த்தைகள் பட்டாளத்தின் கமாண்டருக்கு தெளிவாக புரியவில்லை. அதாவது, துருப்புகள் பவனி செல்லும் உடையில் இருப்பதா அல்லது பயண உடையில் இருப்பதா என்ற சந்தேகம் தோன்றியது. இதை பற்றி பட்டாளங்களின் கமாண்டர்கள் கூடி கலந்து ஆலோசித்த பின்பு பட்டாளத்து வீரர்கள் பவனி உடையில் இருப்பது என்று தீர்மானமாயிற்று. தலை குனிந்து பணிவதில் போதுமான வரையில் குனியவில்லை என்ற புகாருக்கு இடங்கொடுக்காமல் மிகவும் அதிகமாகவே குனிந்து விடுவது சிலாய்க்கியமல்லவா? இந்த விதியை பின்பற்றியே மேலே சொன்னவாறு தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே சிப்பாய்கள் 20 மைல் நடைக்கு பின்னால் இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் தங்கள் உடைகளை சீர் செய்வதிலையும் சுத்தம் செய்வதிலையும் ஈடுபட்டிருந்தார்கள். கடைசி பயண தினத்தன்று பயணம் முடிந்த பின்பு அவர்கள் ஒழுங்கற்ற கூட்டமாய் சிதறி கிடந்தார்கள். அந்த நிலைமையில் அவர்களை சேனாதிபதி பார்வையிடுவதை விட பொத்தான்களையும் பட்டைகளையும் விலக்கி பிரகாசமாய் சிப்பாய்கள் அணிந்த பின்பு மறுநாள் காலையில் பார்வையிடுவதே நல்லது என்று கம்பெனி கமாண்டர்களுக்கு அவர்களுடைய உதவியாளர்களும் தீர்மானித்தார்கள். அப்படி செய்தால் வெளிப்பார்வையில் மட்டும் சிப்பாய்கள் ஒழுங்காய் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, சிப்பாய்களின் சீருடைகளுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறார்களா என்று சேனாதிபதி பார்க்க விரும்பினால் அப்பொழுது அவர் ஒவ்வொரு சிப்பாயும் ஒரு சுத்தமான ஷர்ட் அணிந்து தன்னுடைய பையில் சிப்பாய் வைத்திருக்க வேண்டிய சகல ஜாமான்களையும் வைத்திருப்பதையும் அவர் காண முடியும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எல்லோருக்கும் கவலை ஏற்பட்டிருந்தது. அதுதான் சிப்பாய்களின் சோடுகள். பாதிக்கு மேற்பட்டவர்களின் சோடுகள் ஓட்டையோடு இருந்தன. இதற்கு காரணம் பட்டாள கமாண்டரின் குற்றமல்ல. ஜோடுகள் வேண்டுமென்றே எத்தனையோ தடவைகள் திருப்பி திருப்பி கேட்டோம். ஆஸ்ட்ரியாவில் உள்ள சப்ளை இலாக்கா இன்னும் ஜோடுகள் கொடுக்கவில்லை. பட்டாளமும் 700 மைல்கள் நடந்து வந்துவிட்டது. அந்த பட்டாளத்தின் கமாண்டர் ஒரு வயதானவர், கோபமான சுபாவம் உள்ளவர், தடித்து பருத்திருந்தார். சாம்பல் வர்ணமான புருவங்களும் கன்ன மீசைகளும் கொண்டவர். அவருடைய தோள்களின் நீள அளவை விட அவருடைய மார்பிற்கும் முதுகிற்கும் உள்ள குறுக்களவு அதிகமாக இருந்தது. அப்பொழுதுதான் மடிப்பை உழைத்த ஒரு புது சீருடையை அணிந்திருந்தார். அதில் மடிப்புகள் நன்றாக தெரிந்தன. தோள்பட்டையில் தங்கத்தாலான வாகு வளையங்கள் அணிந்திருந்தார். அவருடைய தோள்கள் மிக பருமனாக இருந்தபடியால் அவை பணிந்து நிற்காமல் மேல் தூக்கி நின்றன.
தமது வாழ்க்கையில் உள்ள மிகுந்த பவித்திரமான கடமைகளில் ஒன்றை சந்தோஷத்தோடு செய்து கொண்டிருப்பதாய் நினைக்கும் ஒருவரைப் போல் அவர் தோன்றினார். அவர் தமது பட்டாளத்திற்கு முன்னால் உலாவிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் நின்று முதுகை சிறிது வளைத்து கொள்வார். தமது பட்டாளத்தின் மீது அவருக்கு மிகுந்த திருப்தி என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த திருப்தியில் அவர் திளைத்தார். அவர் முழு மனமும் அதில் ஈடுபட்டிருந்தது என்றாலும் உயர் வட்டார நடவடிக்கைகளும் பெண்களும் அவர் உள்ளத்தில் இராணுவ விஷயங்களை விட குறைவில்லாத அளவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவருடைய ஒய்யார நடை காட்டியது. நல்லது மைக்கேல் மைட்ரிச் சார் என்று அவர் ஒரு சிறு படையின் கமாண்டரை பார்த்து சொன்னார். அவரும் புன்னகையோடு இவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இருவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ராத்திரி பூராவும் வேலை என்றாலும் பட்டாளம் மோசமானதாக இல்லை என்று நினைக்கிறேன். அந்த சந்தோஷமிக்க பரிகாசத்தை சிறு படை கமாண்டர் புரிந்து கொண்டு சிரித்தார். ஜாரிட்ஸின் மைதானம் என்பது பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தது. அது பின்னால் யுத்தகலம் என்று கூட அழைக்கப்பட்டது. அந்த மைதானத்தில் இராணுவ அணிவகுப்புகளும் இராணுவ மரியாதைகளும் நடப்பது வழக்கம். ஜாரிட்ஸின் மைதானத்திற்கு கூட இந்த படை போனாலும் இதை தள்ளிவிட மாட்டார்கள் இல்லையா என்று கேட்டார். என்ன என்று கமாண்டர் கேட்டார். அந்த சமயத்தில் நகரத்தில் இருந்து வரும் ரஸ்தாவில் குதிரை மீது இருவர் வர கண்டார்கள். அவர்களில் ஒருவர் மெய்காப்பாளர். அவரோடு ஒரு கோசாக்கும் வந்தான். முதல் நாள் அனுப்பிய உத்தரவு தெளிவாய் இல்லாமல் இருந்ததால் அதை தெளிவுபடுத்தி உறுதி செய்யும் உத்தரவை அந்த மெய்காப்பாளர் கொண்டு வந்தார். அதாவது அந்த பட்டாளம் பயணத்தின் போது எம்மாதிரி இருந்ததோ அதே நிலையில் அதை பார்வையிடுவதற்கு சேனாதிபதி விரும்புகிறார் என்பதே ஆகும். அவர்கள் அணிந்திருந்த பெரிய கோட்டுகள் பைகள் எல்லாம் அப்படியே காணப்பட வேண்டும். வியன்னாவில் உள்ள யுத்த சபையின் அங்கத்தினர் ஒருவர் முதல் நாளன்று குட்டுஜோவை பார்ப்பதற்கு வந்திருந்தார். ஆர்க் டியூக் பெர்டினாண்ட் மாக் ஆகியவர்களின் தலைமையில் உள்ள இராணுவத்தோடு குட்டுஜோவின் இராணுவமும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவர் யோசனை. இந்த சேர்க்கை புத்திசாலித்தனமானது அல்ல என்று குட்டுஜோ நினைத்தார். அதற்கு ஆதாரமாக அந்த ஆஸ்திரியன் ஜெனரலுக்கு அவர் காட்ட விரும்பியவர்களில் எவ்வளவு பரிதாபகரமான நிலைமையில் ருஷ்ய துருப்புகள் நடந்து வந்து சேர்ந்திருக்கின்றன என்பதும் ஒன்றாகும். இந்த நோக்கத்தோடு அவர் பட்டாளத்தை சந்திக்க நினைத்தனர். எவ்வளவுக்கு எவ்வளவு அது கேவலமான நிலைமையில் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேனாதிபதி அதிகமாய் சந்தோஷம் அடைவார். இந்த சந்தர்ப்பங்களை பற்றி மெய்காப்பாளனுக்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் சிப்பாய்கள் தங்களுடைய பெரிய கோட்டுகளிலும் பயண முறையிலையும் காணப்பட வேண்டும் என்றும் இல்லாவிடில் சேனாதிபதி மிகவும் அதிருப்தி அடைவார் என்றும் சொல்லப்பட்ட உத்தரவை அவர் சேர்ப்பித்தார். இதை கேட்டதும் பட்டாளத்தின் தலைவர் தலையை தொங்கவிட்டு மௌனமாய் தோள்களை குலுக்கி கோபமான அசைப்போடு கைகளை பரப்பினார். ஒரு சரியான குளறுபடியை நாம் செய்துவிட்டோம் என்றார் அவர். அதுதான் வழி மைக்கேல் மைட்ரிச், நான் சொல்லவில்லை? பயண கோலத்தில் பட்டாளத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய கோட்டுகளில் அவர்கள் காணப்பட வேண்டும் என்றுதானே அர்த்தம் என்று சிறு படை கமாண்டரை கண்டித்து பேசினார். அட கடவுளே என்று சொல்லி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து கம்பெனி கமாண்டர்கள் ஜார்ஜன் மேஜர்கள் என்று தமது வழக்கமான உத்தரவிடும் குரலில் கூவினார். மெய்காப்பாளரை பார்த்து சேனாதிபதிக்கு காட்டும் மரியாதையோடும் பவ்யத்தோடும் எவ்வளவு சீக்கிரம் அவர் இங்கே வருவார் என்று கேட்டார். இன்னும் 1 மணி நேரத்தில் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்குள் உடைகளை மாற்றிக்கொள்ள அவகாசம் இருக்குமா? எனக்கு தெரியாது ஜெனரல்.
பட்டாள கமாண்டர் துருப்புகளின் முகாமிற்கு தாமே சென்று பெரிய கோட்டுகளை அணிந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார். கம்பெனி கமாண்டர்கள் தங்கள் வீரர்களிடம் ஓடினார்கள். சார்ஜன்ட் மேஜர் பரபரப்பு அடைந்தார். அந்த பெரிய கோட்டுகள் நல்ல நிலைமையில் இல்லை. ஒழுங்காகவும் அமைதியாகவும் கூடியிருந்த பட்டாளம் திடீரென்று கலைந்து நாலா பக்கமும் சிதறியது. சிப்பாய்கள் முன்னும் பின்னும் ஓடினார்கள். சட்டையை கழற்றி எறிந்தார்கள். பட்டைகளை அவிழ்த்தெறிந்து ஓவர் கோட்டுகளை கழற்றி கைகளை மேலே தூக்கி கைச்சட்டையை உள்ளே இழுத்தார்கள். அரை மணி நேரத்தில் மறுபடியும் எல்லாம் ஒழுங்காயிற்று. சிப்பாய்கள் அமைந்து நிற்கும் சதுரங்கள் கருப்பிற்கு பதிலாக சாம்பல் வர்ணத்தில் தோன்றின. பட்டாள கமாண்டர்கள் காலை இழுத்து போட்டு நடந்து பட்டாளத்திற்கு முன்னால் தூரத்தில் நின்று பார்வையிட்டார். என்னதிது என்று கூவி அசையாமல் நின்றார் மூன்றாவது கமாண்டர். மூன்றாவது கம்பெனி கமாண்டர் ஜெனரலை அழைக்கிறார். ஜெனரலிடம் கமாண்டர் போக வேண்டும். கமாண்டரிடமும் மூன்றாவது கம்பெனி. இம்மாதிரி வார்த்தைகள் சிப்பாய்களின் வரிசையில் போய்கொண்டிருந்தன. காணாமல் போன அதிகாரியை தேடிக்கொண்டு ஒரு உதவியாளர் ஓடினார் ஆவலோடு. ஆனால் தவறாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடைசி இடத்தில் போய் முடிந்தன. முடியும் போது அவை மூன்றாவது பட்டாளத்தின் ஜெனரல் என்று உருவம் எடுத்தது. தேடப்பட்ட அதிகாரி தமது கம்பெனியின் பின்னாலிருந்து முன்னால் வந்தார். அவர் மத்திய வயதுடையவர், ஓடி பழக்கமில்லாதவர் என்றாலும் விகாரமாய் தடுக்கி தடுக்கி தமது முன்பாதங்களால் ஜெனரலை பார்த்து ஓடினார். பாடம் படிக்காத மாணவனை அந்த பாடத்தை ஒப்புவி என்று கேட்கும்போது அவன் முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கேப்டன் முகத்தில் கலகம் காணப்பட்டது. அவருடைய மூக்கில் புள்ளிகள் தோன்றின. அதில் காணப்பட்ட சிவந்த நிறத்திற்கு அவருடைய அமித குடியே காரணம் என்பது தெளிவாக தெரிந்தது. அவருடைய வாய் சுளித்தது. கேப்டன் மூச்சு வாங்கி கொண்டு ஓடி வந்து அருகில் நெருங்கியதும் நடையை தளர்த்தினார். அவரை ஜெனரல் மேலும் கீழும் பார்த்தார். வெகு சீக்கிரமாக உமது சிப்பாய்களுக்கு ரவிக்கைகளை போட்டு விடுவீர்கள் என்று தோன்றுகிறது. என்ன இது என்று பட்டாளத்தின் கமாண்டர் தமது மோவாயை முன்னால் நீட்டி ஒரு சிப்பாயை காட்டி கூவினார். மூன்றாவது கம்பெனியை சேர்ந்த அந்த சிப்பாய் நீல நிறத்தில் ஒரு பெரிய கோட்டு அணிந்திருந்தான். மற்றவர்கள் அணிந்திருந்த வர்ணத்திற்கு இது விரோதமாக இருந்தது. நீ எதை பார்த்து கொண்டிருந்தீர்கள்? சேனாதிபதி வரப்போகிறார். இந்த சமயம் நீ உமது இடத்தை விட்டு போவதாவது? அணிவகுப்பில் வினோத கோட்டுகளில் உமது சிப்பாய்கள் வைத்திருப்பதற்கு நான் உமக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் பார் என்று கத்தினார். கம்பெனி கமாண்டர் தமது மேலதிகாரி மீது பார்வையை பதித்து சலாம் அடிப்பதற்காக தமது தொப்பியில் வைத்த 2 விரல்களை மேல் மேலும் கனமாய் அழுத்தினார். அந்த அழுத்தலில் அவருடைய விமோசனத்திற்கு நம்பிக்கை இருந்தது போல தோன்றியது. நல்லது, என்ன பேசாமல் இருக்கிறேன்? ஹங்கேரியனை போல உடைத்தரித்து யாரை அங்கே நிறுத்தி வைத்தீர்கள் என்று கண்டிப்பும் பரிகாசவுமாய் கேட்டார். மேன்மை தங்கியவரே. என்ன மேன்மை தங்கியவரே? மேன்மை தங்கியவரே? ஆனால் மேன்மை தங்கிய உம்மை பற்றி என்ன தெரியும் உனக்கு என்று கேட்டார். மேன்மை தங்கியவரே, அவர்தான் அதிகாரி டொலாக்காவ். அவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறார் என்றார் மெதுவாக கேப்டன். ஓ, அவர் பதவியிலிருந்து யுத்தகல தலைவராக இறக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது சிப்பாயாக இறக்கப்பட்டிருக்கிறாரா? சிப்பாய் என்றால் மற்றவர்களைப் போல இராணுவ விதிப்படி உள்ள சீருடையை அல்லவா அணிந்திருக்க வேண்டும். மேன்மை தங்கியவரே, பயணத்தின் போது நீங்கள் தான் அவருக்கு அனுமதி அளித்தீர்கள். அவருக்கு அனுமதியா? அனுமதி உம்மை போலதான் அதுவும் இருக்கிறது என்று பட்டாளத்தின் கமாண்டர் கொஞ்சம் கோபம் குறைந்து பேசினார். அனுமதியா? அனுமதி. ஒருவர் உம்மிடம் ஒன்று சொன்னா நீ என்ன செய்தீர்?
மீண்டும் கோபம் அடைந்தவராய் அவர் பேசி, உமது சிப்பாய்களை கௌரவமான முறையில் உடையணிந்து கொள்ள செய்யும்படி உம்மை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். கமாண்டர் உதவியாளரை திரும்பி பார்த்தார். பின்னால் தமது காலை இழுத்து போட்டுக்கொண்டு சிப்பாய்களின் வரிசையில் நடந்து சென்றார். தமது கோபத்தை வெளியே காட்டுவதற்கு ஏதாவது குற்றம் அகப்படுமா என்று பார்த்தார். ஒரு அதிகாரி ஒரு இடத்தில் கோபித்தார், மற்றொரு இடத்தில் சிப்பாய்களின் வரிசை நேராக இல்லை என்று குறை கூறினார். இப்படியாக 3வது கம்பெனிக்கு அவர் வந்து சேர்ந்தார். நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீர்கள்? உமது காலுக்கு என்ன ஆயிற்று என்று கமாண்டர் கூவினார். அவர் நின்ற இடத்திலிருந்து 5வது இடத்தில் லொடாக்காவ் தமது நீல நிற சீருடையில் நின்று கொண்டிருந்தார். லொடாக்காவ் தமது வளைந்த காலை நிமிர்த்தி கொண்டு நேராக கமாண்டரின் கண்களை பார்த்தார். அவருடைய கண்கள் தெளிவாக கர்வம் கொண்டவைகளாக இருந்தன. ஏன் இந்த நீலக்கோட்டு? உடனே மாற்றிவிடு. சர்ஜன் மேஜர், இவர் கோட்டை மாற்று. இவர் இன்னும் பேசி முடிக்கவில்லை. ஜெனரல், நான் உத்தரவுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் நான் என்று லொடாக்காவ் உரத்த குரலில் கணீர் என்று பேசினார். ஜெனரலின் கண்களும் சிப்பாயின் கண்களும் சந்தித்தன. ஜெனரல் மௌனமானார். கோபமாக தமது கழுத்துப்பட்டையை இழுத்து விட்டு கொண்டார். அங்கிருந்து திரும்பும்போது, தயவு செய்து உமது கோட்டை மாற்றிக்கொள்ளும் என்றார். பகுதி 1 முடிந்தது.